அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது 16/3/2026 அன்று மனு தாக்கல் துவக்கம். 23ஆம் தேதி வரை மனு தாக்கல் வாபஸ் வாங்குவதற்கு கடைசி நாள் 26. அதன் பிறகு 27 பிரச்சாரம் 7ஆம் தேதியுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. 7ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி தேர்தல். மொத்தத்தில் பிரச்சார நாட்களே குறைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 11 நாட்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் 4 பிராந்தியமாக இருக்கிறது. காரைக்கால், மாகி, யானம் என்று இந்த 4 பகுதிகளுக்கும் தலைவர்கள் சென்று வர வேண்டுமென்றால் போதுமான அவகாசம் கிடையாது. ஆனால் இவர்கள் மிக அவசரமான காலத்தில் தேர்தலை வைத்து பிரச்சாரத்திற்கோ எதிர்க்கட்சிகளினுடைய ஆயத்த பணிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஆளுங்கட்சி தங்களுடைய சாதகமான ஒரு சூழ்நிலையை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்தல் தேதியை அறிவித்துள்ளார்கள். இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், இந்த தேர்தல் அவசர கால தேர்தலாக தெரிகின்றது. தேர்தல் முடிவுகள் மே 4 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சின்னஞ்சிறிய யூனியன் பிரதேசம். இந்த பகுதியை பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டோடு தான் 30 ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கிறது. இப்போ தமிழகத்திலிருந்து இங்கே தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பக்கம் ஒரே முறையில் தேர்தல் போடுவாங்க. ஆனால் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. இப்போ என்னமோ தெரியவில்லை. இந்த சிறிய யூனியன் பிரதேசத்துக்கு உடனடியாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் அவசரமாக போதுமான அவகாசம் கொடுக்கப்படாமல் தேர்தல் துறையானது ஒருதலைபட்சமாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் ஒரு வித்தியாசமான முறை